பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டறிவீர். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டறினார் என்று பார்க்கிறோம். இங்கே உபவாசத்தோடு கூட தேவனை தேடினார்களாம். தேடின போது எங்கள் விண்ணப்பத்தை கேட்டறினார் என்று சொல்லி எஸ்ரா என்கிற ஆகியோர், எஸ்ரா என்கிற வேதபாரகன் இந்த இடத்தில் சொல்கிறார். அவர் வாழ்க்கையில் தெளிவாக சொல்கிறார், எங்களுடைய விண்ணப்பத்தை தேவன் கேட்டறினார், கேட்டார். அது கொஞ்சம் படிக்கிறது. So we fasted and petitioned our God about this, and He answered our prayer. இங்கே பார்க்கிறோம், அவர் கொடுத்த அந்த விண்ணப்பத்தை பெற்றின பிறகு கர்த்தர் கேட்டார். தேவ சமூகத்திலே நாம் எதையும் சொல்வதற்கு நமக்கு அதிகாரம் உண்டு. அந்த எஸ்ரா என்கிறவர் அதிகாரம் பெற்ற தேவனுடைய மனுஷன். நம் வாழ்க்கையில் கூட நாம் தேவ சமூகத்தில் கடந்து வந்து ஆராதிப்பதற்கு மாத்திரமல்ல, துதிப்பதற்கு மாத்திரமல்ல, அவர் சமூகத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை சொல்வதற்கும் அதிகாரம் உண்டு. என்று சொன்னால், அவர் எஸ்ராவை தெரிந்தெடுத்தார், அதுபோல் நம்மையும் தேவன் தெரிந்து வைத்திருக்கிறார். அதனால் இந்த நாளிலே நாம் கொடுக்கின்ற விண்ணப்பத்தை கர்த்தர் செய்கிறார், கேட்டருளியிருக்கிறார். கர்த்தர் கேட்கிறார். காலையில் அநேக தொலைபேசியிலே விண்ணப்பங்கள் கடந்து வந்தது. இன்னொரு யாருக்கோ ஒரு பிரச்சனை, எனக்கு தெரிந்த ஒரு அருமையான சகோதரி, பல வருஷமாய் அவர்களை கடந்து போய் சந்திக்கின்றேன். நல்ல ஒரு தேவனுக்கு பயந்தவர்கள், தேவ காரியங்களை கருத்தோடு செய்வாங்க. அவங்க வந்து என்னுடைய சர்ச் மெம்பர் கிடையாது, ஆனால் அவர்கள் கருத்தோடு நான் பழகின நாட்கள் ஒரு குறுகிய காலங்கள் தான் பழகினேன். இன்னொரு ஒரு நபர் மூலமாக அவர்களை அறிந்து அவர்கிட்ட பழக ஆரம்பிச்சு. அப்போ எனக்கு அறிந்த நபர் சொன்னார், எதுக்கு பாஸ்டர் நீங்கள் கூப்பிடுங்க அடிக்கடி. அவர்களுக்குள்ளாக ஒரு மாற்றம் வந்தது. அதற்கு பின்னால் என்னை அவர்கள் நேசிக்க ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு மாதம் போகும்போது என்னை கனப்படுத்தி நல்ல ஒரு ரிட்டையர்டான ஒரு பெரிய ஒரு ஸ்கூல்ல வந்து பெரிய ஒரு எச்சமா இருந்தாங்க. நல்ல ஒரு நாலேஜ் வந்து ஒரு சிறந்த குடும்பமாக, தேவனுக்கு பயந்த குடும்பம். அவர்களுக்கு யாரோ தெரிந்து ஒரு சகோதரியுடைய ப்ராப்பர்ட்டி ஒரே பெரிய பிரச்சனைக்குள்ளாக திருச்சியில் ஸ்ரீரங்கத்தில் வந்து ஒரு பிரச்சனை என்று சொல்லி அதை என்கிட்ட சொன்னாங்க. என்கிட்ட சொன்னாங்க, அவங்க ஒரு இந்து தான் பாஸ்டர், பட் என்கிட்ட சொல்லும் போது உங்களுக்கு சொல்லும்படியா காரணம், நம் தேவன் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அதே போல கடந்த நாட்களில் கூட சனிக்கிழமைக்கு ஒரு பிரேயர் போயிருந்தது. சர்ச்சுடைய சகோதரிகள் யாவரும் சேர்ந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபத்துக்கு அழைச்சிருந்தாங்க. அங்கே போகும்போது அவருடைய ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு கன்னியாகுமரியில் இருக்கு. ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி போல இருக்குது. இரண்டு பேருடைய சந்ததிகளுடைய ஏறக்குறைய இவங்களே ஒரு 8-9 பேர் இருப்பாங்க. இன்னொரு குடும்பம். அப்போ அவ்வளோ யோசிப்பாங்க, அவ்வளோ பெரிய ஒரு சொத்து யாரால் சேர்ந்து முடிக்க முடியல, ஒரு ஜட்ஜாலே முடியல. யாரு? ஒரு நீதிபதியினால் நீதியை அளிக்கிற அவராலே முடியாம அவர் வந்து அவங்க கிட்ட சொல்லி ஒரு பிரேயர் வைங்க, நீங்க எல்லாரும் ஃபேமிலியா சேர்ந்து நான் வர முடியாது என்று சொல்லி சொல்லும் போது அவர்களுக்குள்ளாக என்னை அழைக்க முடியாய் அவர்கள் யோசித்தார்கள். கடந்து போன அனைத்து சகோதரிகளும் வந்தார்கள். அவங்க யாவரும் என்கிட்ட நெருக்கமாய் பழகி காரியங்களை பகிர்ந்து கொள்வார்கள். இப்படியாக விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறவராக அவர்கள் நம்பி என்கிட்ட அதை ஷேர் பண்றாங்க. யோசித்து, அதனால் இன்றைக்கு நாம் தேவன் எப்படி இருக்கிறார், விண்ணப்பத்தை கேட்கின்றவராக இருக்கிறார். அந்த தகுதி நம்மிடத்தில் இருப்பதினால்தான் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்க முடியும். அவர்கள் எல்லாம் அந்த ஒரு பழகி பார்த்து என்னோடு கூட அவர்கள் கடந்து வந்து அநேக வருஷங்கள் என்னோடு கூட அந்த இணைந்திருக்கிறபடினாலே அவர்களுக்குள்ளாக பாஸ்டர் சொல்லுவோம், நிச்சயமாய் கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு கூட என்கிட்ட அநேக காரியங்களை பகிர்ந்து கொள்வார். பல காரியங்கள் இப்படியாக அநேக சபையோடு மாத்திரம் அல்ல, வெளியில் அநேக காரியங்கள் என்னோடு கூட பகிர்ந்து கொள்கிற ஏராளமான தேவ ஜனங்கள் இருக்கிறார்கள். காரணம், தேவனுடைய அங்கீகரிப்பை பெறுவதற்கு நம்மை கர்த்தர் அழைத்திருக்கிறார். இங்கே எஸ்ராவுடைய அந்த காரியங்களை பார்க்கும்போது அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டறினார். எப்படியே என்று சொல்லி பார்க்கும்போது அதை குறித்து நாம் பார்க்க முடியாது. எஸ்ரா புத்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம்.
இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாய் இருந்தான். இந்த எஸ்ரா யார் என்றால், நியாயப்பிரமாணத்தில் மோசேயினால் அருளின வேத பிரமாணத்தில் எப்படி இருக்கிறான்? தேறின மனுஷனாய் இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? இன்றைக்கு தேவ ஜனங்கள் டே பை டே பண்ணாங்க, தேடிட்டே வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்றாங்க? தேடிக்கிட்டே என்ன பண்றோம்? தேடுகிற மக்களா இருக்க வேண்டும். இவன் விண்ணப்பம் கேட்பதற்கான அந்த தகுதி என்ன? இவனுடைய விண்ணப்பம் கேட்பதற்கு இவன் யாராய் இருக்கிறான்? இந்த எஸ்ரா. எந்த எஸ்ரா? விண்ணப்பத்தை தேவ சமூகத்தில் கொடுத்த போது தேவன் கேட்டார் அல்லவா? அந்த எஸ்ரா யாராய் இருக்கிறான்? இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணம். அதுங்க அருளிய என்று சொல்லி பார்க்கிறோம். வேத வசனம் என்பது நமக்கு கிடைத்த ஒரு அருள். அது ஒரு தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிஃப்ட். நம்ம கையில வந்து இந்த பைபிள் இருக்குதுன்னா இது அநேக மக்கள் கிட்ட கிடையாது. அநேக மக்கள் கிட்ட முழுமையே கிடையாது. நம்முடைய தேசத்தில் இருந்த மகாத்மா காந்தி கூட இந்த பைபிளை படிச்சிருக்கிறாரு. அவர் அதனால்தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போரெல்லாம் தனித்தா பண்ணாங்க. அவங்க வந்து ஒரு அமைதி போராட்டம் நடத்தினா பண்ணாங்க, விடுதலையை பெற்றாங்க. காரணம் என்ன? அவரும் படித்திருக்கிறார், அநேகர் படித்திருக்கிறார்கள். ஆனா அவ்வளவு பெரியவர்கள் கூட தேடினவளா இல்லை. தேடியிருந்தா அவங்க தேவனை அர்ச்சிருப்பாங்க இல்லைங்களா? படித்திருக்கிறாங்க. பெரிய பெரிய சட்ட மேதைகள், பெரிய பிரபலமான மக்கள் எல்லாம் இந்த அநேக புத்தகத்தை படிப்பது போல இந்த வேத புத்தகத்தை படிச்சிருக்கிறாங்க. ஆனால் எஸ்ரா யாராய் இருக்கிறான்? தேறினவனாய் இருக்கிறான். படிச்சுக்கிட்டே இருந்தால் தான் நம்ம முடியும். ஒரு படிப்புல வந்து தொடர்ந்து படிச்சாதான் நெக்ஸ்ட் லெவல்ல தேர முடியும். நம்ம இதை வந்து ஒரு நம்முடைய பாதுகாப்புக்காக நம்முடைய ஏதோ ஒரு கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டு அப்படியெல்லாம் நாம் தேடி நம்மளே செய்கிறோம். ஆனால் எஸ்ராவை குறித்து தேவனையை காண்பிக்கிறார். இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் தேறின வேதபாரகனாய் இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்தது. தேறுகிற தேவ மனுஷன் மேல் யாருடைய கரம் இருக்கும்? தேவ கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருக்கும். கர்த்தருடைய கரம் நம்மோடு இருந்தால் எல்லாவற்றிலும் நம்முடைய வழிகள் திறக்கப்படும். அருமையா பைபிள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நம்ம அலட்சியமா யோசிக்கும்படியானதல்ல, கூர்ந்து கவனிக்க வேண்டும். அந்த நபர்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு எப்படி, அந்த உறவு வலுப்படுத்தப்பட்டது, எப்படி அந்த உறவிலே அவர் வளர்ந்து கொண்டிருக்கிறார் சொல்லி பார்க்க வேண்டும். இந்த எஸ்ரா என்கிறவன் பார்க்கின்ற போது அவன் யாராய் இருக்கிறான்? தேறுகிறவனாய் இருக்க. எதிலே தேறுகிறான்? அவன் வேத காரியத்தை தேறுகிறவனாய் இருந்தபடினாலே அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டதெல்லாம் ராஜா அவனுக்கு. இந்த எஸ்ரா வந்து ஒரு அந்த தேசத்தில் அடிமையானவன், ஆனால் வேதத்தில் தேறினவன். வேதத்தில் அப்போ வேத வசனம் என்பது அனுதினமும் வாசிப்பதற்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நேசித்து வாசிப்பதற்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தியானித்து சிந்தித்து அந்த வழியில் செயல்பட கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ வாசிக்கிறேன், படிச்சுட்டேன், முடிச்சிட்டேன், அப்படி அல்ல. வேத வசனம் என்பது தேறுகிறதாக இருக்க வேண்டும். இரண்டாவது தேவனுடைய கரம் நம்மோடு இருக்க வேண்டும். மூன்றாவது அனுகூலமான காரியங்கள் திறக்கப்பட வேண்டும். அங்கே யாருடைய காரியங்கள் அவனுக்கு கிடைத்தது? ராஜா அவனுக்கு கொடுத்தான் என்று பார்க்கிறோம். எடுத்து நாம் வாசிப்போம். எஸ்ராவிலே வாசிக்கும் பொழுது 4:1 வாசிங்க. சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று. சிறையிருப்பில் வந்த ஜனங்கள் ஆலயத்தை கட்டுகிறார்கள். ஒன்று தேறுகிறவர்களாய் இருக்க வேண்டும், இரண்டாவது நாம் கட்டப்படுகிற மக்களாய் இருக்க வேண்டும். கிறிஸ்தவம் என்பது ஏதோ என்று யோசிக்கிறோம் அல்லவா? கிறிஸ்தவம் கட்டப்பட வேண்டும். எது கட்டப்பட வேண்டும்? எங்க இருந்து வந்தாங்க? சிறையிருப்பிலிருந்து வந்தாங்க. இன்னைக்கு அனைவர் வரல, சிறையிருப்பு. ஏதோ ஒரு சிறையிருப்புக்குள்ளே சிக்கி இருக்கிறார்கள். அதனால்தான் விடுதலையாக முடியவில்லை. விடுதலை இருந்தால்தான் தேவனை ஆராதிக்க முடியுங்க. எனக்குள் ஏதோ ஒரு காரியம் கட்டப்பட்டால் என்னால் ஆராதிக்க முடியாது. என்னுடைய ஞானத்தினால கொஞ்ச நாள் ஆராதிக்கலாம், என்னுடைய திறமையினால கொஞ்ச நாள் ஆராதிக்கலாம். திறமை ஞானம் கொஞ்ச நாள் பண்ணுங்க, நம்ம பயிற்சி மிக்க நம்ம என்ன பண்ணுங்க பயன்படுத்தும், ஆனால் முழுமையை கொடுக்காது. இங்கே சிறையிருப்பில் இருக்கிற மக்கள் செய்கிறார்கள், தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்டாங்க. சத்துரு எழுப்புவான், சத்துரு நம்முடைய தேவ காரியத்தை கட்டக்கூடாதபடிக்கு எழுப்புவான்.
ஆலயத்தை கட்டுவதற்கான வழிகள் எப்படி திறக்கப்படுதுன்னு சொன்னால், 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 1-2 வாசிங்க. சிறையிருப்பில் இருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரவேல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். எஸ்ரா எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரோசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரோசின் ஆவியை பாருங்க, எரேமியாவினுடைய வாயினால் கர்த்தர் சொன்ன வார்த்தை, ஆண்டவர் தேவ மனுஷன் மூலமாய் சொல்லுகிற வார்த்தைகளை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். அவர் சொல்லிதான் ஒரு ஊழியன் பேசுவார், அவர் சொல்லிதான் ஆலயத்திலே பேசப்படும். அப்படியாக சொன்னது எரேமியாவின் வாயினால் கர்த்தர் சொன்ன வார்த்தை எஸ்ராவின் காலத்தில் நிறைவேறுகிறது. எரேமியாவின் நாட்களுக்கும் எஸ்ராவின் நாட்களுக்கும் ஒரு நடுவில் ஒரு பிளவு இருக்கிறது. ஆனால் எரேமியாவுக்கு எப்படி சொன்னாரோ அந்த வார்த்தை செய்கிறது நிறைவேறும்படியாக பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே என்ன செய்கிறார்? பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களெல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமில் உள்ள தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். பாருங்க, ஒரு ராஜா, யாரவன் ராஜா நல்லா சொற்கிறாரு, அவன் ரொம்ப சுகமா இருக்க விரும்புகிறான். ராஜா சுகமா இருக்கிறவன் ஒரு யூத ராஜாக்கள் யார் கிடையாது. அவன் யாருன்னு சொன்னா பெர்சியாவின் ராஜா. கோரேஸ் யாரு? பெர்சியாவின் ராஜா. அவனுக்கும் தேவனுக்கும் சம்மதம் இல்லை. ஆனால் தேவன் அவனை செய்கிறார், அவனை ஏவ தொடங்குகிறார். நம்மை தேவன் ஏவினாலும் கூட நம்ம தள்ளி விடுகிறோம். தேவன் ஏவுகிறார். என்ன செய்கிறார்? என்னை ஏவுகிறார் தேவன், உங்களை ஏவுகிறார் தேவன். நம் தேவன் அமைதியா இருக்கிறவர் இல்லை, அவர் ஏவிக்கொண்டே நம்ம எழுப்பிக்கொண்டே இருக்கிறவர், எழுப்புகிறவர். எழுப்பி பிரகாசம் ஒளி நம்மை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறவங்க. யாரை ஏவினார் தேவன்? யூதாவின் ராஜாவை அல்ல, அங்கே பெர்சியாவின் ராஜாவுடைய இதயத்தை காரணம் என்ன? எரேமியா மூலமாய் சொல்லப்பட்டது நிறைவேற வேண்டும். இன்றைக்கு வேதத்திலே நீங்கள் கேட்கிற வேத வசனத்தின் வார்த்தை எல்லாம் சொல்லப்பட்டது நிறைவேறும். எப்போது நிறைவேறும்? ஆலய காரியத்திலே அதிகமான ஈடுபாடு கொள்ளும் போது ராஜாவுக்குள்ளாக ஏவுகிறார் அல்லவா? ஏன்னா இஸ்ரவேல் மக்கள் முடங்கிட்டாங்க, சிறையில் இருக்கிறாங்க, அடிமையா இருக்கிறாங்க. இஸ்ராயலின் காலத்திலே கோரேசின் நாட்களிலே எஸ்ரேலுடைய காலமெல்லாம் பார்க்கும்போது ஏறக்குறைய ஒரு 700 வருஷங்களாக மாறி மாறி அடிமைகளா இருக்கிறார்கள். ஆலயம் இடிந்து விட்டது, ஆலய ஆராதனை எல்லாம் மூடப்பட்டு விட்டது. இந்த நிலைமையிலே இருக்கின்ற போது தேவனுடைய காரியம் என்று சொன்னால் தன்னுடைய வாழ்விலே தன்னை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி யாரை ஏவினார்? ராஜாவாகிய கோரேசை எழுப்பினார். இன்றைக்கு நமக்குள்ள ஒரு ஏவுதல் இல்லவே இல்லை. யோசிச்சு பாருங்க, மற்றதுக்கெல்லாம் லீவ் போட யோசிக்கிறோம். மற்ற காரியங்களுக்கு நம்ம லீவ் போடலாம் யோசிக்கிறோம். இந்த காரியத்தை போட மாட்டாங்க. சரி, மாசம் ஒரு முறை பாவம் பாஸ் வைக்கிறாங்க, அந்த என்னதான் வருங்க நமக்கு? யாருக்கு எனக்காக வச்சுருந்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கல்யாணம்னா லீவ் போட்டுருவோம், ஒரு கச்சேரினா லீவ் போட்டுருவோம். யோசிச்சு பாருங்க. இதற்கு கர்த்தர் ஏவினால் இதை நடத்துகிறார். இது உங்களுக்கு இப்ப விளங்காது, பின்வரும் நாட்கள்ல விளங்கும். நான் எதையுமே தன்னிச்சையாய் செய்யவே நான் விரும்புவது கிடையாது. எனக்கு அந்த தகுதியும் கிடையாது, எனக்கு அந்த பேக்ரவுண்ட் ஒண்ணுமே கிடையாது. கர்த்தர் ஏவினால் நடத்துகிறார். கர்த்தர் ஏவினாதான் நடக்கும். அதுக்கு நானா வந்து சுயமா இருந்தா அதுக்கு அநேக பாடுகள் பட வேண்டியதாக இருக்கும். கர்த்தர் ஏவினபடினால அந்த எதையும் ஃபேஸ் பண்ண என்னால முடியறதுக்கு, அது என்ன சூழ்நிலை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ண முடியும். காரணம் என்ன? சுயமா என்னால ஆளுங்களை இல்லை, ஸ்டாப் பண்ணிடலாம். ஆளுங்களை என்ன பண்ணலாம்? ஸ்டாப் பண்ணிடலாம். கர்த்தர் ஏவினால ஆள் இருந்தாலும் சரி, ஆளு இல்லைனாலும் சரி, கர்த்தர் இருக்கு. அவர் ஏவினால் அவர் வருவார். இங்கே கோரேசை ஏவினால் எல்லா வழியும் திறக்கப்படுது. அது போல நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்ம ஏவுகிறாரா? கர்த்தர் இருந்தால் அந்த வழியை நடத்துவார். நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன், உன் மீது கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கர்த்தர் ஏவுகிறவங்க. நீங்க புதிய ஏற்பாடு பாருங்க, அநேக காரியம் ஏவிக்கொண்டே இருக்கிறார்.
பவுலை ஏவினார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் வந்து பதிலாக செயல்பட்டு கொண்டே இருப்பார் தேவன். அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவருக்கு டயர்டாவதும் கிடையாது, வீக் ஆவதும் கிடையாது. இவ்வளவு காரியத்தை விலகி கொண்டிருக்கிறார். அவர் மௌனமா இருப்பாரா? என்னை மறைக்க விரும்புவாரா? மலையில் இருக்கிற பட்டணம் நான் மறைந்திருக்க மாட்டாதே. என்னை மறைக்கவா அழைத்தார்? ஏறிக்கொண்டே இருப்பார். ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எங்கு செல்ல வேண்டும் என்று ஏறிக்கொண்டே இருப்பார். ஏறிக்கொண்டே இருப்பார். உங்களையும் ஏவுவார், மற்றவரை செய்வார், ஜெபிக்கமுடைய ஏவுவார். காலையில் அந்த சகோதரி வந்து சொல்றாங்க, அவங்களுக்குள்ள மனதிலே ஏவின செய்கிற அவங்க சொல்றாங்க, நான் வந்து சொல்ற நபர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டான பாஸ்டர். அவங்களுடைய சொத்து முழுமையாக இவர்கிட்ட போயிடுச்சு. அவங்க அப்படியே கலைஞர் இருக்கிறாங்க. அவங்கள அவ்வளோ ஒரு பிரச்சனை, எழுந்து போக முடியாத ஒரு சோதனை. ஆனால் அவங்க ஒரு ரொம்ப ஒரு உண்மையான ஒரு இந்து குடும்பத்தில் இருக்கிற உண்மையான ஒரு சகோதரி. நான் தைரியமாக சொல்றேன் அவங்கள பண்ணாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ உண்மையா இருக்கிறாங்க. என்ன பண்ணாங்க, நான் போகிற அந்த குடும்பம் வந்து என்கிட்ட பழகும் போது அவ்வளோ உண்மையா பழகுவாங்க. அவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, நீங்க ஜெபிங்க பாஸ்டர். அவங்க நியாயமான அவங்களுடைய சொத்தை மீட்க முடியாதபடிக்கு இன்றைக்கு இருக்கிறான்னு சொல்லி. காரணம் என்ன? அவர்களையும் ஏறி நான் சொன்னேன், நீங்க உபவாசம் போட்டு என்ன பண்றாங்க, செபிக்கணும். இன்றைக்கு காலையில் அவங்களுடைய ஃபோன் வந்து நான் கவனிக்கலாம், பிடிச்சிருந்தேன். வந்து பார்த்தா அவங்களுடைய நேம் இருக்கு வாட்ஸ்அப்ல. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி என்னங்கம்மா இல்லைங்க பாஸ்டர்மா இருக்கு, நீங்க ஜெபிங்கன்னு சொல்லி. அதே போல அந்த கன்னியாகுமரியுடைய அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஜட்ஜிக்குள்ளாக ஏவப்பட்ட அப்புறம் சொன்னேன் நான், ஒரு ஆவிக்குரியவர் ஏவினா சகோதரிகளா பண்ணுங்க, நீங்க சேர்ந்து என்ன பண்ணுங்க, ஜபத்தை வச்சிருக்கிறீங்க. அப்போ தேவன் நம்ம வாழ்க்கையில செய்யலாம், ஏவுகிறார். அது கொஞ்சம் விஷயப்படுத்தலாம். Now in the first year of Cyrus, king of Persia, in order that the word of the Lord given by the mouth of Jeremiah might come true, the spirit of Cyrus, king of Persia, was moved by the Lord, so that he made a public statement through all his kingdom and put in writing, saying, ஆவியை கோரேசின் ஆவியை ஏவினதுனா ஒரு 1ஆம் அதிகாரம் proclamation அப்படினா அறிவிக்கிறார். ஏவினார், அதாவது ஆண்டவர் அறிவிக்கிறார். அவனுக்குள் யார் அறிவிக்கிறது? தேவன் அறிவிக்கிறார். இந்த ஜனங்களுக்காக, இந்த மக்களுக்காக ஆலயத்தை கட்டுவதற்கான சகலத்தையும் கொடுக்க வேண்டும் என்று அறிவிக்கிறார். யாருக்குள் அறிவிக்கிறார்? கோரேசுக்குள் தேவன் அறிவிக்கிறார். யார் மூலமாக அறிவித்தார்? எரேமியாவுடைய வாயின் வார்த்தை மூலமாக சொன்னபடியே அந்த நேரம் வந்த போது அறிவித்தார், ஏவினார். அறிவிக்கிறார் இல்லைங்களா? உங்களுக்குள்ள சொல்றாரு இல்லைங்களா? இந்த உபவாசம் கொண்டு சொன்னாரா இல்லைங்களாமா? சொன்னார் இல்லைங்களா? சொன்னாரா இல்லைங்களா? நான் சொல்றேன் இல்லையோ, யார் சொல்றது சொல்லுங்க பார்க்கலாம். நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். 11:30 to 1:30. அது நமக்கு என்னங்க, இந்த 14 யூரோப்லாம் போனால் 5 மணி நேரம் இருக்குது பின்னாடி என்னதுங்க. இப்போ நம்மளுக்கு 1 மணி இல்லை, அங்கே 10 மணி என்னதுங்க. அதுமா நினச்சி என்ன பண்ணணுமோ நமக்குள்ளாக அந்த ஒரு நேர காரியங்கள் கூட நமக்குள்ளாக உணர முடியாதபடி இருக்கிற யாரோ ஒரு ராஜா எப்போதோ எரேமியா பேசினா அவருக்குள்ளாக அறிவிக்கிறார். அதெல்லாம் பண்ணாரு ராஜா, அதெல்லாம் இருப்பா, எனக்கு நிறைய வேலை இருக்கிறதுக்கு. ராஜா தனக்குள்ளே ஒரு உணர்வு வருகிறது, தனக்குள்ளே ஒரு வெளிப்பாடு வருகிறது. அதை என்ன பண்ணுங்க, அவர் தள்ளல என்ன பண்ணவர், நம்ம என்ன பண்றாங்க, தள்ளிட்டு ரொம்ப சிம்பிளா தள்ளிட்டு என்ன பண்றாங்க, 7-70 முறை என்ன பண்ணவர் அவரு. பசங்க பார்த்து பேசுறீங்களா? வசனங்கள் நமக்கு இருக்கு, நீங்க சாதகம் ஒரு சொல்லுங்க. அவர் ஒவ்வொரு நாளும் நான் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் பேசுகிறவராக, அவர் ஏவுகிறவராக இருக்கிறார். ஆவியானவர் செய்கிறார், நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உணர்த்துகிறவராக இருக்கிறார். நம்ம தேவன் ஒரு சிற்பமா ஒரு சிலையா பேசாமல் இருக்கு. அவர் தேவன், இரண்டாவது ஆவியாக இருக்கிறார். ஆவியான தேவனுக்கு நமக்குள் ஏவுகிற அனுபவம் தான் கிறிஸ்துவ அனுபவம். நட, போ, செய், இதை பண்ணு, இப்படி சொல்லிக்கொண்டே இருப்பார். அப்படியாக தான் தேவன் சொல்வதை நான் செய்ய பிரயாசப்படுகிறேன். இன்னும் முழுமை அடையவில்லை, இன்னும் முழுமையை தேடவில்லை. முயற்சிக்கிறேன், ட்ரை பண்ண ஆண்டவரே, நீங்க கேட்குறீங்களே, நான் செய்கிறேன், முயற்சி பண்ணுங்க. முயற்சி கொண்டு செய்யறது முழுமை கிடையாது, அது கிடையாதுங்க. அப்போ நம் வாழ்க்கையிலே இந்த உபவாசத்திலே நம்முடைய விண்ணப்பத்தை தேவன் கேட்க விரும்புகிறார். கேட்பதற்குரிய வழி என்னென்று பார்த்தால் அவன் யாராயிருக்கிறான்? வேத பாரகன் என்ன செய்கிறான்? அவன் வேதத்தை
வேதத்தை தேடுகிற மனுஷனாக இருக்கிறான். அதனால்தான் செய்கிறார் தேவன், ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் மூலமாக காரியங்களை கட்ட வேண்டும் என்று சொல்லி ராஜாவின் மனதிலே கர்த்தர் ஏவினான். ஏவி ஒவ்வொரு காரியத்தையும் அந்த அதிகாரங்களை நீங்க படிச்சு பார்த்து ரொம்ப அருமையா இருக்கும். அதான் நீங்க அதை விளக்குனாதான் அந்த அதிகாரம் நமக்கு விளங்கும். இல்லாட்டி ஒரு ஸ்டோரி மாதிரி படிச்சுனா பண்ணுங்க, சரித்திரம், அவ்வளவுதான். சரித்திரம் அதற்கு சரித்திர புத்தகம், இஸ்ராயேலின் சரித்திர புத்தகம், சரித்திரம் அல்ல. அதில் எனக்கும் ஒரு நபர் அங்கே இருக்கிறேன். நான் பல முறை இங்க நிற்கும் போது அந்த பாயிண்ட் வருது. நான் பல முறை படிச்சிருக்கிறேன். இங்க நிற்கும் போது தான் அந்த காரியங்கள் தெரிகிறது. எப்படி அந்த எஸ்ரா யார், அவன் அடிமையாக அந்த கோரேசுடைய நாட்டிலே இருக்கிறான், பெத்சியாவில் இருக்கிறான். அவனுக்கும் அவ்வளோ ஒரு பெரியவங்க கிடையாது. ராஜாவுக்கும் அந்த வேத பாடல் என்ன சம்மந்தம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கும் சிஎம் என்ன சம்மந்தம் இருக்கு? கிட்ட போக முடியுமா நம்மளால? அவர் வந்து நம்ம கிட்ட வர முடியுமா? ஆனால் இந்த எஸ்ராவுக்குள்ளாக அந்த தேவனுடைய அந்த காரியமெல்லாம் இருந்தபடியினாலே, வேதத்தினுடைய காரியம் தெரிந்தபடியினாலே அவருடைய எண்ணம், யாரோ ஒருவன் இருக்கிறான், அவனை கொண்டு செய்ய வேண்டும், ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி நன்மையான காரணம் அவனை அமர்ந்திருப்பதாக அறிந்து செய்கிறான். எஸ்ராவை அழைக்கிறான். எஸ்ராவை அழைத்து என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்கிறான். 7ஆம் அதிகாரம் 10-14 வாசிங்க. 10 வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்துகிறார். பார்த்தீங்களா? நம்ம இருதயம் எப்படி பண்ணுங்க, பக்குவமா மாறினதுங்க. பக்குவப்படுத்தணும். தேவனை ஆராதிப்போம் வெளியில பண்ணது பக்குவமா அதுக்கு சொன்னாங்களா, நல்லா பக்குவமாயிட்டாங்க. அதுக்கு நல்லா ரொம்ப வாழா இருப்பான். எப்படி இருக்கப்போ பக்குவமாயிட்டோம். நம்மள எப்படி இருக்கணும்? பக்குவமா எதையும் ஏற்றுக்கொள்ள, எதையும் சகிக்கும்படியான அந்த பக்குவம் எல்லாம் நமக்குள்ள வரணும். தேவன் நமக்குள் வந்தால்தான், வசனம் நமக்குள் வந்தாதான் அந்த பக்குவம் எல்லாம் வரும். இல்லாவிட்டா ஒரு சின்ன பிள்ளை மாதிரியே நம்ம வாழ்க்கை இருக்கும். 3 வருஷம் என்னோட கூட என்னுடைய போதகர் பேசவே இல்லை. நல்ல பக்குவம் அடைஞ்சதுக்கு இதை பேசுறீங்க பார்க்கல என்ன பண்ணுங்க. 3 வருஷம் முகத்தை கூட பார்க்க மாட்டாங்க. என் முகத்தை கூட பார்க்க மாட்டா. அந்த 3 வருஷம் தான் நான் பக்குவம் அடைந்தேன். விரோதம், பலவிதமான கசப்புகள் மத்தியில் தான் நான் பக்குவம் அடைய ஆரம்பித்தேன். பக்குவம் ஏற்றுக்கொள்கிற அந்த பக்குவம் வந்தது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நீங்க சொல்கிற வண்ணமா என்ன செய்யலாம்? கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலின் கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினான். பக்குவமானதான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? பக்குவமா சொல்ல முடியும். இல்ல வீட்டாங்க தாட்பூர் தஞ்சாவூர் என்ன பண்ண அடிச்சு போயிட்டு பக்குவம் இருக்கிறதா பண்ணுறதுன்னா எல்லாரையும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஆடைப்படி அந்த ஆடைப்படி நம்ம எல்லாம் பக்குவமாக போகணும். அதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். பக்குவம் இல்லாவிட்டால் ஊழியத்தை எல்லாம் செய்யவே முடியாது. நம் வாழ்க்கையிலே கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அந்த சொத்துக்களுக்காக ஜெபியுங்க, அவருக்கு தேவன் அற்புதம் செய்வார். இந்த சகோதரி சொல்லும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. நான் உடனே ஒரு பெரிய இன்ஸ்பெக்டருக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். ஜட்ஜிக்கு 2 பேர் எடுக்கல. எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்து ஆனால் ஜெபிச்ச ஆண்டவரே, அவளை விட நீ பெரியவர் ஐயா. அந்த ஏழை சகோதரி உங்களுக்கு தெரியும். அவங்க இந்த ஆலயத்துக்கு வருகிற எல்லா வருஷமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறீங்க. கர்த்தாவை வைக்கப்பட்டு யார் வராங்களே நம்ம வந்துடுவாங்க. ஜெனிஃபர் வந்து 3 மாதம் இருக்கும்போது அங்கே நடந்தது. தேவன் நம் வாழ்க்கையிலே விண்ணப்பத்தை கேட்கிறவர். ஏழை எளிய மக்கள், நம்மை போல சிறுமைப்பட்ட மக்களுடைய ஜபத்தை கேட்க எஸ்ரா அவன் யார் என்றால் ஒரு பெரிய செல்வந்தன் அல்ல. அவன் வேத காரியங்களை என்ன செய்கிறவனாக இருக்கிறான்? ஆராய்கிறவனாக, அதோடு மாத்திரமல்ல தேர்கிறவனாக இருந்தான். 2வது செய்கிறான், இருதயம் பக்குவம் உள்ளவனா மாறிட்டான். எல்லாத்தையும் ஏற்றுக்கிற பக்குவம் வந்துடுச்சு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில வந்து இந்த அனுபவங்கள் கிறிஸ்துவத்துக்குள்ளாக மிக அவசியம். இந்த அனுபவம்லாம் நமக்கு இல்லாம நான் எவ்வளவுதான் காரியங்களை செய்தாலும் கூட அது எனக்குள்ளவே நான் என்னை வஞ்சித்துக் கொள்கிறேன். என்ன தெரிஞ்சுக்கிறேன் அவ்வளவுதான். என்ன தெரிஞ்சுக்கிறத தவிர அந்த ஒரு வெளிப்பா அந்த பக்குவம் எனக்குள் வராதபடிக்கு என்னையே நான் பண்றேன் இல்லை அப்படின்னு நான் பண்றேன். என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு என்னன்னா என்ன அட்ஜஸ்ட் பண்ண முடியும் தவிர அவர் என்ன பண்ண முடியும்? இந்த வழிதான். அதுக்காக நம்ம தள்ள மாட்டோம். நம்மை தள்ள மாட்டா நம்மை பக்குவப்படுத்துகிறார் தேவன். ஒரு குடும்பத்தில் பிரயர் போயிருந்தேன்.
அவங்களுடைய மகன் வந்து டாக்டர். இங்கேருந்து பெங்களூர் போயிடுச்சு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கலந்துலாம் தாய் தகப்பம். போன மாதம் கொஞ்சம் நல்லா இருந்தாங்க. போன மாதம் அந்த பிள்ளைங்க வந்து போய் ஜெபிச்சு அது பெங்களூர் போயிட்டு இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்புல. ஒரு பெரிய அதாவது நர்சிங்கும் கிடையாது, அந்த அங்கேருந்து ஸ்டேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் கொடுக்குற அந்த டாக்டர் மாதிரி போயிடுச்சு அந்த பிள்ளை. அதுக்கு வந்து லண்டன்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்தது. ஆனால் அது அப்படியே தடையாயிடுச்சு. அவள் பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்ட பிற்பாடு இங்கேருந்து ஒரு 5 மணி நேரத்தில் போயிடலாம். காரில் போயிருந்தாலும் 5 மணி நேரத்தில் போயிடுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அப்படியே ஒரு டயர்டாக ஒரு சோர்வு இருந்தாங்க. இந்த போயிட்டு பார்க்குற அப்படியே அவங்களோட ஃபாதர் ரொம்ப ஒரே பொண்ணு. அதனால அவங்களுக்கு ஒரு சங்கடம், ரொம்ப அழகான ஒரு பொண்ணு, அவ்வளோ வெளி உலகத்தை காட்டாமல் வளர்த்தாங்க. இப்போ தூரமாக போயிடுச்சுட்டு அவங்களுக்கு ஒரு வருத்தம். என்று சொன்னால் நான் சொன்னேன், உங்களையும் பக்குவப்படுத்துகிறார் அந்த பிள்ளைகளை செய்கிறார் கர்த்தர், தனிமையிலே பக்குவப்படுத்துகிறார். இப்போதான் அந்த பிள்ளைகள் தேவனை தேடுவதற்கான ஒரு வாய்ப்பு, நீங்களும் தேவனை தேடுவதற்கான நல்ல ஒரு வாய்ப்பு. கிறிஸ்தவர்கள் தான், ஆனால் ஒரு ஆழமாக இல்லாத அனுபவத்தோடு இருக்கும்போது இப்படியான ஒரு சூழ்நிலை உருவாக்க, அதுபோல் நம்ம வாழ்க்கையில் கூட சூழ்நிலை உருவாக்குவதற்காக, தோற்பதற்கல்ல, என்னை பக்குவப்படுத்துவதற்காக. இந்த எஸ்ராவை கதற செய்கிறார். அவனை வேதத்தில் தெரிந்தவனாக, இரண்டாவது அவனை பக்குவப்படுத்துகிறவனாக இருந்தபடினால்தான் இந்த பொறுப்பு யாருக்கு கடந்து வருகிறது? எஸ்ராவின் கரத்திலே அந்த கோரேஸ் ராஜா கொடுக்கின்றான். எவ்வளோ மக்கள் இருக்கிறார்கள், அவன் எல்லாம் விட்டு அவன் எஸ்ராவிடத்திலே காரியங்களை சொல்வதை பார்க்கிறோம். வாசித்தீங்களா? 12 வாசிங்க சொல்லும். ராஜாதி ராஜாவாகிய அதிர்ஷ்ட பரலோகத்தின் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை போதிக்க உத்தம வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு பூரண சமாதானம் உண்டாக வாழ்த்தி எழுதுகிறார். யார் எழுதுகிறார்? ராஜா எழுதுகிறான். யாருக்கு? காரணம் என்ன? அவன் பக்குவப்படுத்தப்பட்டவன். இரண்டாவது, வேதத்தில் தேறினவன்னா பெரிய அறிவாளி கிடையாது, அதை அறிகிற ஆவல் உள்ளவன். அதை அறிகிற ஆவல் உள்ளவனாய் அவன் இருந்தபடியினாலே அவன் எழுதுகிறான். நம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிற இஸ்ரவேலின் ஜனத்திலும் அதன் ஆசாரியர்களும் லேவியர்களும் உன்னோடே கூட எருசலேமுக்கு போக மனப்பூர்வமாய் இருக்கிற யாவரும் போகலாம் என்று நம்மாலே உத்தரவாக எல்லா ஆர்டரும் கொடுக்கிறோம். யாருக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க? நீ எல்லாரையும் கொண்டு போயிடா, உன்னோட ஆலயத்தை கட்டு. என்ன பண்ணி யார் இடத்துல பொறுப்பு? தேவனுடைய வேதத்துடைய காற்றை தேறினவனான பக்குவப்படுத்தவனான அவங்கிட்ட வந்து செய்கிற ராஜா செய்கிறான், பொறுப்பை கொடுக்கிறான். அவன் ஒரு சாதாரண மனுஷனாகத்தான் எஸ்ராவை பார்க்க முடியும். அடிமைகளா இருக்கிறாங்க. அவங்க ஒரு பிரபலமான மனுஷர்கள் கிடையாது, பிரபலமானவங்களா என்ன கிடையாது. சாலமோனை போல, தாவீதை போல பிரபலமான கிடையாது. அவர்கள் நாட்களிலே அவர்கள் வந்து அந்த அந்த எஸ்ரா அந்த ஊரில் இருக்கிற அந்த பெர்சியாவை பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு ஏழ்மையான மக்கள், மறக்கப்பட்ட மக்கள். வாழ்வா சாழ்வான்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு ஒரு வாழ்க்கை வாழ்கிற அந்த மக்களுடைய அந்த நிலைமையிலே ராஜாவுடைய கவனம் எங்கே செல்கிறது? அதுபோல் நம் வாழ்க்கையில் கூட கர்த்தர் நம்மை உயர்த்துகிற கவனம் வருகிறது. கர்த்தருடைய கவனம் வருதுங்க. உன் கண்ணீரை கணக்கு வைத்தவர் கவனிக்கிறார். ராஜா கவனம் எங்கே செல்கிறது? எஸ்ராவுடைய அந்த இடத்துக்கு செல்கிறது. அவன் சொல்லுகிறான், நீ போயிட்டு வரலாம், நீ உன் கையில் இருக்கிற உன் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி யூதாவையும் எருசலேமையும் விசாரித்து எல்லா ரைட்ஸையும் கொடுக்கிறார். எப்படி மோசையை கர்த்தர் அழைத்து சகலவிதமான வல்லமை வரங்களை கொடுத்தாரோ, அதுபோல பாதிக்கப்பட்டு, ஆலயம் இடிக்கப்பட்டு, மக்கள் தோற்கப்பட்டு, மறக்கப்பட்டு, அவருடைய வாழ்வே ஒரு கேள்வியாய் இருக்கப்பட்ட அந்த காலத்திலே ராஜாவின் கண்களிலேயே எஸ்ராவுக்கு சகலவிதமான நன்மைகளும் கிடைக்கிறது. அதுபோல் நம் வாழ்க்கையில் கூட சகலவிதமான உயர்வும் நன்மையும் கொடுக்கும்படியான தேவனாக இருக்கிறார். உயர்த்த அழைத்திருக்கிறார், தாழ்த்தல்ல. மேலாக்க அழைத்திருக்கிறார், கீழாக்கல்ல. எஸ்ராவை கொண்டு அந்த காரியம் கட்டப்பட வேண்டும். காரணம் என்ன? அவன் வேத பாரகனும் வேதத்தின் காரியங்களை செய்கிறவனாக இருக்கிறவன், அவன் தேறுகிறவனாக, இரண்டாவது பக்குவம் அடைந்த ஒரு மனுஷன். கிறிஸ்துவத்துக்குள்ளாக பக்குவம், கிறிஸ்துக்குள்ளாக பக்குவம். அது எப்போது வரும் என்று சொன்னால், வேதனையான காலத்தில் தான் பக்குவத்தை கற்றுக்கொள்ள முடியும். குழப்பமான காலத்தில் தான் பக்குவத்தை கற்றுக்கொள்ள முடியும்.
மற்ற நேரம் என்ன பண்ணுங்க, பக்குவமா இருக்கலாம். நான் சிரிச்சா நீங்க சிரிச்சா பக்குவமா இருக்கலாம். நான் முறைச்சி நீங்க சிரிச்சா நீ யார் எப்படி இருக்கிறீங்க? பக்குவமா இருக்கிறீங்க. நான் முறைக்க நீங்களும் முறைக்கணும் அல்லது அது பக்குவமே. ஏட்டிக்கு போட்டியாடுறது பக்குவமே கிடையாது. வாழ்க்கை அப்படியான ஒரு இல்லாமையிலே அவன் பக்குவப்பட்ட ஆண்டவர் இருக்கிறார், வாக்கு கொடுத்திருக்கிறார், எரேமியா மூலமாக சொல்லப்பட்டதெல்லாம் நிறைவேறும் என்கிற அந்த ஒரு விசுவாசத்தோடு கூட வேதத்தில் செய்யலாம். தேடுகிறவனாய் தூக்கி போடுற பலன் பயிர பலங்க தூக்கி போட. ஆரம்ப நாட்கள்ல அப்பாவுடைய வேலை கிடைக்கிறது லூகாஸ்ல கிடைக்கிறது ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அது கிடைக்கல எனக்கு. அப்போ என்ன பண்ண, நித்திய வழி நடத்திட்டு ஒரு அருமையான ஒரு வசனம் இருந்தது என்கிட்ட. அதில் அப்போ உடைச்சு என்ன பண்ண, எனக்கு வேலை கிடைக்கல பண்ண உடைச்சேன். ஊழியம் வருவதற்குள்ளாக உடைச்சினேன். ஆனால் நம்மள வேலை கிடைக்கல பண்ண உடைச்சிருந்தான். நான் இன்றைக்கு யோசிக்கிறேன், எவ்வளவு பெரிய மகிமை கத்தர் கொடுத்திருக்கிறார், எவ்வளவு பெரிய ஒரு கணத்துக்கத்தை கொடுத்திருக்கிறார். எவ்வளவோ மக்கள் எங்கெங்கோ இருக்கிற மக்களுக்கு நேற்று முந்தின ஒரு ஸ்டேட்ஸ்ல இருந்து ஒரு சர்வ மகள் பாஸ்டருக்கு பயமா இருக்கு, அழுகுது அந்த பிள்ளை, அதுக்கு அழுகுது அந்த பிள்ளை. ஜெபிச்சு நான் சொன்னேன், ஒன்றும் பயப்படாத மாட்டேன். அப்படியாக எவ்வளோ மக்களுக்கு தேவன் பயன்படுத்துகிறாரே. பக்குவப்படாவிட்டா இதை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு ஈவுக்குள் போயிட்டு இருக்கிற, இன்னும் ஆராய்கிறேன், இன்னும் தேடுகிறேன், தேவனை உணர்கிறேன் உள்ளே இருந்து. அவரை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. இருக்கிறார், என்னை பக்குவப்படுத்துகிறார். ஒரு நாள் மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார், சொன்னதை நிறைவேற்றவே நிறைவேற்றுவார். நான் ரிலாக்ஸா காத்துதான் இருக்கேன். எந்த விதத்துல பண்ணல, நான் சோர்ந்து போதே கிடையாது. கடைசியாக ஒரு வசனம் வாசிப்போம். 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம் 25 வாசி, 25 28 வாசிக்கிறோம். 8 ராஜாவும் அவருடைய ஆலோசனைக்காரரும் அவருடைய பிரபுக்களும் அங்கே இருந்த சகல இஸ்ரவேலரும் எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கென்று எடுத்து கொடுத்த காணிக்கையாகிய வெள்ளியையும் பொன்னையும் பனிமூட்டுகளையும் அவரிடத்தில் நிறுத்தி கொடுத்து அவர்கள் கையிலே நான் 650 தாலந்து வெள்ளியையும் 100 தாலந்து நிறையான வெள்ளி பனிமூட்டுகளையும் 100 தாலந்து பொன்னையும் 1000 தங்க காசு பெருமான 20 பொற்கிண்ணங்களையும் பொன்னை போல் எனப்பட்ட பளபளப்பான 2 நல்ல 28 வாசகம் அவர்களை நோக்கி, நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள், இந்த பனிமுட்டுகளும் உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தருக்கு மன உற்சாகமாய் செலுத்தப்பட்ட இந்த வெள்ளியும் இந்த பொன்னும் பரிசுத்தமானவையாக. இது யார் கொடுக்கிறது? இஸ்ரவேல் மக்கள் அல்ல, அந்த கோரேஸ் ராஜாவும் அந்த மந்திரிகளும் அந்த பிரபுக்கள் செய்கிறார்கள், ஏவி கொடுக்கிறார்கள். அவங்க வறுமையில் இருக்காங்க, எப்படி இருக்கிறாங்க? இஸ்ரவேல் மக்கள் அடிமையா வந்துட்டாங்க. அவங்க என்ன கிடையாதுங்க, எப்படியாக இஸ்ரவேல் மக்கள் அங்கு எகிப்தை விட்டு வரும்போது பொன் வெள்ளியெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க, அள்ளி கொடுத்தாங்க போல. காரணம் என்ன? இவங்களுக்குள்ள ஒரு துக்கம் இருக்கிறது. வேத பாதனாகிய எஸ்ராவுக்குள்ளாக அந்த வேத காரியங்களை அறிவதிலே ஆவல் இருக்கிறது. ஆனால் ஆராதிப்பது என்ன கிடையாது, ஆதாயம் கிடையாது. அடிமைகளாக இருக்கிறார்கள். இந்த அங்கலாய்ப்பை தேவன் பார்க்கிறார். அந்த அங்கலாய்ப்பின் மூலம் என்ன செய்கிறார்? ராஜாவை மாத்திரம் அல்ல, அந்த மந்திரிகள் யாவரும், பிரபுக்கள் யாவரும், பெரிய மனுஷர் யாவரும் என்ன செய்கிறார்கள்? உற்சாகமாக புறஜாதிகளாக என்ன செய்கிறார்கள்? தேவனுடைய ஆளுக்காக கொடுக்கிறார். குணப்பலங்க நம்பிக்கையை கொடுக்கிறார். காரணம் என்ன? அவர் ராஜாவை ஏறினார், ராஜா எங்களுக்குள்ளாக சொன்னார், நாங்கள் என்ன செய்கிறோம்? அப்போ இன்றைக்கு இதன் மூலமாய் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை உயர்த்த அழைத்திருக்கிறார். நம்முடைய ஆலயம் என்கிற இந்த ஆலயம் உருவாக்கப்பட வேண்டும். இந்த ஆலயம் நாளுக்கு நாள் வளரணுங்க, வளர்ச்சி அடைஞ்சிட்டே வரணும். அந்த எதுவுமே நம்முடைய வாழ்க்கை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. எது வேணா பண்ண எனக்கு எந்த விதத்திலும் எந்த ஒரு நபரும் இடர்களா இருக்கவே கூடாது. மகனை பலி செலுத்த தேவன் ஆபிரகாம் இடத்திலே சொல்லுகிறார். உடனே யோசிக்கவே இல்லை, சொன்ன அடுத்த நாள் காலையிலேயே பலி செலுத்த போய்விட்டார். யோசித்தாரா? பிள்ளை அல்லவோ, இனி பிறப்பதற்கான வாய்ப்பே இல்லை அல்லவோ? யோசித்தாரா? யோசிக்கவே இல்லை. தன் மனைவியிட கூட சொல்லலாம். அங்க பார்க்கிறோம். அங்க பார்க்கும்போது அவங்க சொன்னா அடுத்த நாள் காரணப்பட அதிகாலை என்ன பண்ணாங்க, அவங்க கிளம்பிட்டாங்க. அதுதான் நம் வாழ்க்கையிலே இன்றைக்கு பொருளையோ உலகையோ உறவையோ
எது மேன்மையோ அதை விட அங்கே வறுமையிலே அங்கே வேதனையான காலத்தில் வாழ்கிற இஸ்ராயேல் என்ன செய்கிறான்? வேதத்தின் காரியங்களை அவன் தேடுகிறவனாக பக்கப்பட்டு கொண்டே அவர் இந்த பைபிளை படிச்சுட்டே வராம அதை தேடுகிறவனா இருக்கிறான். மனம் பக்கமாயிட்ட வருது. இந்த பக்கம் ஆகும்போது தேவன் செய்கிறார், ராஜாவையே தொடங்கினார். ராஜா என்ன செய்கிறான்? அவனை அழைத்தது மாத்திரமல்ல, சகலத்தையும் கொடுக்கிறான். 29 வாசிங்க. நீங்கள் அதை எருசலேமில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்தின் அறைகளில் ஆசாரியர் லேவியருடைய பிரபுக்களும் இஸ்ரவேலுடைய வம்ச தலைவர்களுக்கும் முன்பாக நிறுத்தி ஒப்புவிக்கும் மட்டும் வழி விழிப்பா இருந்து அதை காத்துக்கொள்ள வேண்டுமா? விழிப்பா இருக்கணும். எப்படி இருக்கணுமோ கிறிஸ்துவுக்குள்ளாக விழிப்பா இருக்கணும். சண்டேவா விழிப்பா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. சண்டே தானே, சண்டே தானே. என்னதுக்கு சண்டே வாரம் நம்ம பண்ணுங்க, நம்ம சண்டே தானே, அடுத்த வாரம் சண்டே வரும்போது விழிப்புணர்ச்சி இல்லை நமக்குள். கிறிஸ்துவத்துக்குள்ளாக நமக்குள் ஒரு தெளிவில்லை. கிறிஸ்துவத்துக்குள்ளாக என்று சொன்னால் நமக்குள் அந்த வேத காரியங்கள் முழுமையாக விளக்கம் இல்லாதபடி இருப்பதினாலே, நமக்குள் அந்த பக்கம் இல்லாதபடி என்ன பண்ணுங்க, இதை வந்து ஒரு தள்ளிடும் அவ்வளவுதான். நாளைக்கு முன்னாடி டெல்லி போக போகிறேன். அங்கே போயிட்டு அந்த சண்டே ஊழியர்களை எங்கே உருவாக்க வேண்டும் என்று சொல்லி பேசிக்கொண்டிருக்கேன். வீணாக போயிடப்படாதுக்கு அங்கே போயிட்டு விருந்துக்காக நான் போகணும். அங்கே போகணும். அந்த அநேக ஜனங்கள் பற்றிய கத்தர் பயன்படுத்தினா மறுபடியும் போகும்போது கத்தர் பயன்படுத்துவார். அதுக்காக தான் அங்கே இருக்கிற குடும்பங்கள் 2 வருஷமாயிடுச்சு. என்னை அந்த ஒரு வீடு ஒரு பிரேஸ்டே இருக்கிறது. அந்த தம்பி என்கிட்ட வந்து கேத்தலிக் அந்த தம்பி. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 7 வருஷமா என்கிட்ட ஒரு நல்ல தொடர்பு. ஒரு கேத்தலிக் தான், ஆனாலும் கூட அந்த தொடர்புல வந்து எந்த விதமான ஒரு இது இல்லாமல் ஒரே ஈவனா இருப்பான். என்கிட்ட அப்படிதான் பழகிட்டு இருக்காங்க. அதனாலதான் அந்த அந்த பழக்கங்கள் என்னை என்ன செய்து நல்ல ஒரு பழக்கத்துக்குள் கொண்டு போகிறது. அதனால் நம்ம வாழ்க்கையில் விடப்பட மாறுகிற அனுபவங்கள் வரக்கூடாது. கர்த்தர் அதை விரும்ப மாட்டார். நாம் ஒரே விதமாக இருக்க வேண்டும். பக்கம் அடைந்தால்தான் ஒரே விதமாக இருக்க முடியும். நம்ம ஈஸியா முடிக்கலாம். கத்துக்கிட்ட வந்து ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண இல்லை. அவர் வந்து அப்படி ஒன்றும் வலுக்கட்டாயம் என்ன பண்ண மாட்டாரு, உழுக்கெல்லாம் மாட்டேன் என்ன பண்ண மாட்டாரு. நானாவது உழுக்கிறவன் என்ன பண்றவங்கள ஏதாவது சொல்ற மாதிரி தேவன் அப்படி உழுக்கவே மாட்டார். அவர் அழுதான் என்ன பண்ணாரு. இயேசு கிறிஸ்து 3 முறை மறுதலித்து பேதுருவை தான் பார்த்தார். ஒன்றும் பேசுன மாதிரிலாம் இல்லை. பார்த்த முகத்திலேயே அந்த பார்த்த முகத்துடைய பார்வையை கண்டு மனம் கசந்து அழுதாங்க. பேதுரு அழுதான். காரணம் என்ன? அந்த பார்வை எப்பேற்பட்ட பார்வை. அந்த பார்வையில வார்த்தை பதிலா இல்லை. அவன் திரும்பி பேதுருவை பார்த்தார். அவன் மனம் கசந்து அழுதான். அவ்வளவுதான் தேவனுடைய செயல். அவரால் என்னை அழிக்கவும் முடியும், என்னை அழிக்கவும் முடியும், எனக்கு பனிஷ்மெண்ட் அவரால் கொடுக்கவும் முடியும். காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்துகிற தேவன் வல்லமை உள்ளவர். ஆனால் இதுவரைக்கும் என் மேல் இரக்கமாயிருக்கிறார். நான் செய்த எவ்வளவோ கீழ்ப்படியமையான செயல்களுக்கு அவர் என்ன செய்திருக்க வேண்டும்? என்னை ஏதாவது கேட்டாரா? கேட்கல. ஒன்னும் கேட்கல. ஏன் அப்படி பண்றேன்னு கேட்டாரா? கேட்கல. காரி துப்பினார் கேட்டாரா? ஏன் காரி துப்புறேன்ட்டு. கன்னத்தில் அறிந்தார்கள் கேட்டாரா? ஏன் என் கன்னத்தில் அறிந்து கேட்கவே இல்லை. வாய் திறக்காத இதுவரைக்கும் அப்படிதான் இருக்க. அதனால நம்ம என்ன பண்ணுங்க, அப்படியே இருக்கு. நம்ம என்ன பண்ணுங்க, நம்ம அப்படியே போயிட்டு இருக்கோம். ஆனா துக்கம் என்பது உள்ளே இருப்பது நமக்கு புரியாது இல்லைங்களா? வெளியே சொல்லாம என்ன பண்ணுங்க சொல்றாங்க. உள்ள மன வேதனைக்குள்ளாகவே நம்ம அவருடைய காரியங்கள் கடந்து போவது நமக்கு பிரச்சனை, நமக்கு துக்கத்தை உண்டாகும். அதனால் இனி ஒரு நாட்களிலே நாம் தேடுகிற மக்களாய் இருப்போம், பக்கமுள்ள மக்களாய் இருப்போம். இந்த நாளிலே நம்முடைய உபவாசத்தினுடைய விண்ணப்பத்தை கத்து கேட்கிறவராய் இருக்கிறார். அந்த அனுபவத்தில் போக ஒப்புக் கொடுப்போம். நம் வாழ்க்கை வந்து நிச்சயமாய் பெரிய மாற்றங்களை கத்தர் கொடுப்பார். எனக்கு வயது ஆக எனக்குள்ள வந்து ஒரு விசுவாசம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஏதோ ஒரு பெரிய திட்டத்தை தேவன் செய்வார். காரணம் என்ன? அவருடைய பார்வையிலே என்னை தாழ்த்த விரும்புகிறேன். ஆண்டவரே, இருக்கும் காலமெல்லாம் மொக்கதான் இன்னும் அதிகமா. ரோஷன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு டெஸ்ட் எல்லாம் வந்துட்டு போனது. அவனுக்கு டெஸ்ட்ல தான் நீ பண்ணிருப்போம். அவனுடைய ஜானி சொல்லப்பட மனசுல எங்கதான் இருந்தது. அவனை சின்னதுலேயே உருவாக்கிட்டு அவனுக்குள்ள சொல்லி நீ கூட சொன்ன, நான் இப்படி இருக்கிற உன்னுடைய எதிர்காலம் வந்து 4 தலைமுறைக்கு மேலாக உயர்த்துவான்.
அவனுக்கு சின்னதுல இருந்து அவனுக்கு என்னதுங்க இங்க பென்சில் அடிப்பான். அதுக்கு 1.5 வயசுல என்ன பண்ண பென்சில் அடிப்பான். அவனுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிற வேற அவனுக்கு எதையும் கொடுக்க முடியாது. பொண்ணு கிடையாது, வெள்ளியும் கிடையாது, ஒரு சிறந்த படிப்பை நான் கொடுக்க முடியாது. ஆனால் சிறந்த தேவன் அவங்க கிட்ட அப்படியே கொடுத்துட்டே நான் சொன்னேன், உன்னுடைய தலைமுறை 4 தலைமுறை ஆசீர்வதிப்பது போல ஆசீர்வதிப்பாங்க. அப்படியே உள்ள மனுஷன் வரலாம், என்னை விட வேகமாக நான் கூட வயது சோர்வு மன சோர்வம் என்னை விட வேகமா ஒவ்வொரு காரியம் செஞ்சுட்டு போறான். ஆண்டவரே எனக்கு கொடுத்த ஈவன் பிள்ளைகள் கத்தலால் கொடுக்கப்படுகிற சுதந்திரம், கர்ப்பத்தின் கலை அவரால் கொடுக்கப்படும் ஈவு. இந்த ஈவுகளை தேவனுக்கென்று கொடுக்க வேண்டும். நம்மையும் கொடுக்க வேண்டும், நம்ம குறிதியும் கொடுக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளையும் கொடுக்கணும். தேவன் எதிர்பார்க்க எனக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. அந்த நம்ம மகனை தான் நடத்தணும், இப்போ நடத்த முடியல, ஆனால் யார் நடத்த விரும்புகிறான்னு நடத்தணும். இந்த ஊழியத்தை சந்ததியாகி உங்ககிட்ட கொடுத்துட்டு போகணும். ஆனால் சிறப்பாக தான் கொடுத்துட்டு போனது, சிறப்பாக தான் கொடுத்துட்டு போவோம் தவிர இந்த இடத்துல கொடுக்க மாட்டேன். ஒரு சொந்த இடத்தை கொடுக்கத்தக்கதாக அற்புதம் செய்வான். ராஜா அந்த கோரேஸ் ராஜாவுடைய கண்ணில் தயவு கிடைக்கும் என்று சொன்னார். பரலோக ராஜா இத்தனை ஆண்டுகளாய் நான் படுகிற பிரயாசம், வேதனை, வெட்கமான பாதைகள், பலவீனங்கள், மன உணர்ச்சி மத்திலே கடந்து வருவதை யார் பார்க்கிற இல்லையோ தேவன் பார்த்திருக்கிறார். அதை நெருக்கமாக இப்ப நான் பார்க்கிறேன், நெருங்கி பார்க்க ஒவ்வொரு நாளும் அவருடைய தொடர்பு அதிகமாயிட்டே இருக்கிறார். நான் யோசிக்கிறேன், ஆண்டவர் எப்படி உருவாக்குறீங்க? நான் ஏதோ வயசாக அப்படி ஒரு டயர்டாயிடும் பார்த்தேன். இல்லை ஆண்டவர், என்னை எப்படி உருவாக்குறீங்க? என்னை விடவே மாட்டார். ஏதாவது ஒன்று அவருக்கு பண்ணிக்கிட்டே இருக்கும், கண்டினியூஸா போயிட்டே இருக்கு, விடவே மாட்டேன். நான் சொன்ன ஆண்டவரே, இந்த 6 நாட்கள் நான் டெல்லி போயிட்டு என்னை பயன்படுத்திட்டே இருக்கு, என்னை அநேகருக்கு பயன்படுத்தின ஐயா. 2 வருஷமா நான் போல, அங்க அநேக ஜனங்கள் என்னை நேசிக்கிற மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க, என்னை பயன்படுத்துங்க. நான் ஏதோ போயிட்டு வருவதற்காக அல்ல, அதுக்கு ஒரு டூர் கிடையாது. போறோம்னா அங்க இருக்கிற அநேக நாட்டின் மக்களுக்கு பயன்படுத்த வேண்டும் ஆண்டவர். தேவன் நம்மை அதற்காக தான் அழைத்திருக்கிறார். அதனால் இந்த நாளிலே நீங்கள் எந்த நோக்கத்தோடு வந்தீர்களோ அந்த விண்ணப்பத்தை கத்தர் கேட்க இறங்கி வந்திருக்கிறார். நம் கண்களை மூடி கத்தர் நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்கள் தேவன் எங்கள் விண்ணப்பத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க. எங்கள் விண்ணப்பத்தை கொடுத்து விட்டோம். உங்க விண்ணப்பம் என்னவோ அதை சொல்லுங்க. இந்த வழியில் கூட ராஜா கடந்த நாட்களில் ஜெபிக்க கடந்து போன இந்த ஜெகிஷுடைய ஆண்டவரே, அவருடைய ப்ராப்பர்ட்டி, அவருடைய சகோதரிகள் யாவரும் ஜெபித்திருக்கிறாங்க, பதில் கொடுங்க. அதே போல திருச்சியிலே இருக்கின்ற அந்த சகோதரி ருக்மணியுடைய ஆண்டவர் இந்த ப்ராப்பர்ட்டியை அற்புதம் செய்யுங்க ஐயா. தேவனுடைய வல்லமை இறங்கட்டு. மற்றும் இங்கே ஆண்டவரே சகோதரியுடைய இந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. கர்த்தர் அற்புதம் செய்ய இந்த வழியிலும் பாரதியம் அவருடைய ஆண்டவரை மகனுக்காய் ஜெபிக்கிற ஐயா. அவளெல்லாம் தேவன் கொண்டு வாங்க, பிள்ளைகள் எல்லாம் தேவ சமூகத்துக்கு கொண்டு வாங்க ராஜா. ஆண்டவரே அங்கே ஸ்டேஷன்ல கூட்டம் போதில கூட அல்ல, தேவ சமூகத்துக்கு வரணும் என்று அந்த தாகத்தோடு வந்திருக்கிறாங்க. நீங்க அந்த காரியங்களை செஞ்சிட்டீங்க, அதற்கு சோத்திரம் ஐயா. தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ரேசிஸ்டுக்காக ஜெபிக்கிறையா, அவருடைய ஆண்டவரே கணவருக்காக ஆண்டவரே கர்த்தாவே அப்பா ஆண்டவரை துதிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான 2வது மகளுக்காக ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற அவருடைய மூத்த மகள், அவருடைய கணவர், 2 பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நிகழ்ச்சி அசோக்காக ஜெபிக்கிறோம், அர்ச்சனாவுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய பிள்ளைக்காக, தாய் தகப்பன் 2 பேருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். டேனிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கவிதாவுக்காக, பிஸ்கிக்காக ஜெபிக்கிறோம். அதே போல் கர்த்தாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எப்சிக்காக ஆண்டவரே அப்பா ஆண்டவரை துதிக்கிறேன். பிரபாவுக்காக, ரோஷனுக்காக ஆண்டவரை வீடாக்காக ஜெபிக்கிற ஐயா. ஆண்டவரே எங்கள் விண்ணப்பத்தை கேட்பீராக. சபை மக்களுக்காக கூட ஜெபிக்கிற ஐயா. கர்த்தாவை உணர்வை கொடுப்பீராக ராஜா, உணர்வை கொடுப்பீராக ராஜாவை துதிக்கிற ஐயா. ஆண்டவரே தியாகமாய் வாழ்வதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை கர்த்தாவே. அப்பா அதையும் இதையும் பெரிதாய் எண்ணி இதை விட்டுவிடக் கூடாது. இது ஒரு கோட்டையை விட்டுவிடக் கூடாது அப்பா. இது கோட்டை அப்பா, இது பொக்கிஷம் அப்பா, இது மகிமை கர்த்தாவே. இதை விட சிறந்தது உலகத்தில் ஒன்றுமே கிடையாது என்கிற அந்த ஒரு பக்குவத்தை தேவ ஜனங்களுக்கு கொடுப்பீராக. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா, மறைத்துக் கொள்ளுங்க. சிஷ்யமாய் கர்த்தாவை அடியை கொண்டு போகிறீர்கள் அல்லவா, உடைய பிரசனத்தோடு என்னை கொண்டு போங்க ராஜா. நீங்க மகிமைப்படுங்க தகப்பனே. சண்டே ஆண்டவரை இங்கே நடக்கிற ஆராதனை கூட தேவன் கடந்து வந்து பயன்படுத்தி பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாது சோத்திருக்கிறையா. கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.